ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் ஆரண்ய காண்டம் சாப்டர் 66. எத்தனை சொன்ன போதிலும் சோகம் கொஞ்சம் கூட குறையாம கதியற்றவன போல ராமன் புலம்புறதையும் மகா மோகத்துல ஆழ்ந்து கிடக்கிறதையும் பிரஜையே இல்லாமல் நடப்பதையும் பார்த்துட்டு லக்ஷ்மணன் அவருடைய பாதங்களை பிடிச்சுண்டு மின் காலத்துல தேவதைகள் எல்லோருமா சேர்ந்து பார்க்கடலை கடைஞ்சு அமிர்தத்தை எடுத்தா, அது மாதிரி தசரத சக்கரவர்த்தி உபவாசங்களாலும் விரதங்களாலும் தான தர்மத்தாலும் அஸ்வமேதம் புத்திர காமேஷ்டி முதலிய யாக யஜ்ஞங்களாலும் தங்களை அடைஞ்சார். தேவதைகள் எல்லோரும் செய்த பிரயத்தனத்தை அவர் மட்டுமே பண்ணினார். மந்திரம், திரவியம், கிரியை முதலியவைகள்ல சகல உபாயங்களையும் அனுஷ்டிச்சார். அமிர்தத்தால சகல லோகங்களும் க்ஷேமமடைஞ்சா மாதிரி உங்களுடைய அவதாரத்தால சகல பிராணிகளும் க்ஷேமமடைஞ்சது. அவர் தங்களுடைய உத்தம குணங்களால தங்களை விட்டு பிரிந்த துக்கத்தை பொறுக்க முடியாம துக்கத்தையே அடைஞ்சுட்டார்னு பரதன் சொன்னான். இஷ்வாகு வம்சத்துல பிறந்த உங்களுக்கு தைரியம் எங்க போச்சு? இப்படிப்பட்ட கஷ்டங்களை நீங்க பொறுத்து காட்டா சாதாரணமான அல்ப மனுஷர்கள்லாம் எப்படி பொறுத்துப்பா? துக்கத்தால லோகங்களை எரிக்க ஆரம்பிச்சுட்டா பிராணிகள் யாரை சரணமடையும்? ஜனங்களுக்கு மகா கஷ்டங்கள் நேர்வது உலகத்தின் இயற்கை தானே. நகுஷ சக்கரவர்த்தி ஒரு சமயத்துல இந்திர பதவியை அடைஞ்சான். இந்திராணியை அனுபவிக்க நினைச்சு சப்த ரிஷிகளையும் தன்னுடைய பல்லக்க சுமக்க பண்ணினான். காம பரவசனாகி அவளுடைய அந்தப்புறத்துக்கு போகும்போது அகஸ்தியரை பார்த்து வேகமா போகும்படியாக காலால உதைச்சான். உடனே அவர் நீ சர்பமா போ அப்படின்னு சொல்லி அவனை சபிச்சுட்டார். அவனும் ரொம்ப காலம் அந்த கஷ்டத்தையே அனுபவிச்சான். அவனுடைய புத்திரனான யயாதி தான் செஞ்ச புண்ணியத்தால சொர்க்கத்தையே அடைஞ்சான். இந்திரன் அவன்கிட்ட உண்டான அசூயையால உங்களோட ராஜ்யத்துல சிரேஷ்டமானவா யாரு அப்படின்னு கேட்டான். யயாதி உண்மையையே பேசுறவன், அதனால அவன் நான் தான் அப்படின்னு சொன்னான். உன்னையே நீ மெச்சிண்டதால நீ இங்கே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி இந்திரன் அவனை தலகீழா பிடிச்சு தள்ளிட்டான். நமது குலகுருவான வசிஷ்ட மகரிஷியனுடைய 100 புத்திரர்கள் ஒரே நிமிஷத்துல விஸ்வாமித்திரருடைய கோபாக்னியினால எரிக்கப்பட்டா. மகாவிஷ்ணுவின் பத்தினியும் ஜகத்துக்கு மாதாவுமான பூமி தேவியே அடிக்கடி நடுங்கறா அப்படின்னு நீங்களே எனக்கு சொல்லி இருக்கீங்களே. சகல தர்மங்களுக்கு சாட்சிகளும் கால பிரமாணத்தை காட்டுகின்றபடியால ஜகத்தை நடத்துகின்றவாளும் சகல ஜனங்களுக்கு ஆயுளையும் ஞானத்தையும் கொடுக்கிறவாளும் மகா பலசாலிகளுமான சந்திர சூரியர்களும் ராகு கேதுக்களால் பீடிக்கப்படுறா. மாந்தாதா நளன் முதலிய மகா புருஷர்களும் சகல பூதங்களுக்கு அந்தர்யாமியான பரமாத்மாவினுடைய சங்கல்பத்தை தாண்ட முடியாது. இந்திரன் முதலிய தேவர்கள் பாப புண்ணியங்களை செய்யறா, சுகதுக்கங்களை அனுபவிக்கிறா அப்படின்னு கேட்டிருக்கோம். அப்படி இருக்க நீங்கள் இப்படி வருத்தப்படுறது கொஞ்சமும் சரியில்லை. சீதை பிறரால் எடுத்து போகப்பட்டாலும் சரி, இறந்தாலும் சரி, மகா வீரனான நீங்கள் சாதாரண ஒரு மனுஷனை போல இப்படி வருத்தப்படலாமா? விஷயங்களின் உண்மையை அறிந்த மகானுபாவர்கள் கொடிய கஷ்டங்கள் வந்தாலும் விவேகத்தை இழக்காம நிர்மலமான அந்த கரணத்தோட தானே இருப்பா. சோகத்தால மயங்காம புத்தியோட நமக்கு நேரும் சுகதுக்கங்களை யோசிச்சு பார்க்கணும். மகா புத்திமான்கள் இப்படியே வரக்கூடிய சுகதுக்கங்களையும் அவைகளின் தத்துவத்தையும் அறிஞ்சுக்கிறா. நாம் முன் ஜென்மங்கள்ல செய்த கர்மங்களின் சொரூபம் நமக்கு தெரியாது. அவைகளின் குணதோஷங்களை நாம் பார்க்கவும் முடியாது. ஆனால் நாம் அவைகளை செய்திருந்தால் ஒழிய இப்போ அவைகளின் பயனை அனுபவிக்க முடியாது. நீங்கள் இப்பொழுது படும் துக்கம் பூர்வ கர்மங்களின் பயனாக இருக்க அதை பத்தி இப்படி பிரலாபிப்பது நியாயமா? நீங்கள் இப்படி எனக்கு உபதேசம் பண்ணலையா? பிரகஸ்பதியாகவே ஒருவன் இருந்தாலும் உங்களுக்கு அவன் புத்தி சொல்ல முடியுமா? தங்களுடைய புத்தியின் எல்லையை கண்டுபிடிக்க தேவர்களாலும் முடியுமா? சீதையை பிரிந்த சோகத்தால உங்களுடைய ஞானம் மயங்கியிருக்கு அப்படின்னு சொன்னேனே தவிர வேறு ஏதும் இல்லை. கந்தர்வ யட்ச கிண்ணறர்கள் முதலிய தேவகணங்கள் சாத்விக சிருஷ்டியானதால அவளை கொல்றது நியாயமே இல்லை. பூலோகத்துல பிரம்ம ஞானிகளான பிராமணர்களும் மகரிஷிகளும் இருக்கிறபடியால அதை அழிக்கிறதும் சரியில்லை. ஆனால் தாங்கள் சகல லோகங்களையும்
நினைத்த உடனேயே நாசம் பண்ணி விடக்கூடியவர்தான். தாங்கள் இக்ஷ்வாகு வம்சத்துல அவதரித்த காரணத்தை கொஞ்சம் ஞாபகத்துல வச்சுண்டு நமது சத்ருவை கொள்வதில பூர்ணமாக முயற்சி பண்ணணும். தங்களுக்கு ஒருவன் அபராதம் செஞ்சிருக்கும் போது லோகங்கள் எல்லாத்தையும் நாசம் பண்றதுல என்ன லாபம்? அந்த மகா பாபியை எப்படியாவது கண்டுபிடிச்சு கொல்றதுதான் சரியான வழி அப்படின்னு சொல்லி அடக்கமாக ராமனுக்கு சொன்னார் அப்படின்னு சொல்லி இந்த சாப்டரை முடிக்கிறார். இதை தொடர்ந்து 67வது சாப்டரை அடுத்த ஆடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.